எனக்கு முதல் திருமணம் நடந்தது. ஆனால் கணவர் இறந்து விட்டார். அவர் இறந்து 10 வருடங்கள் ஆகிறது. இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன். என் பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்னுடன் அவர்கள் பேசுவதில்லை. என்னுடன் பேசுவதற்கு சொன்னால் அவரை விட்டு வந்தால் பேசுவோம் என்று என் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா, என் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளில் ஒன்றாக இதை நான் பார்க்கிறேன். சமூக பிரச்சனை சார்ந்த இந்த சமுதாயம் மற்ற சமூகத்தோட கலந்து நாசமா போய் கிடக்குன்றதுக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கணவர் இறந்துட்டாரு, 2வது திருமணத்தை அம்மா செஞ்சாங்கன்னா பிள்ளைங்க நின்று செஞ்சு வைக்கணும். அவங்க மனுஷி இல்லையா, உடம்பு இல்லையா, உணர்வு இல்லையா, உணர்ச்சி இல்லையா, தேவை இல்லையா? பிள்ளைங்க நீங்க இருந்தா அவங்களுக்கு தேவையெல்லாம் பரவலை கட்டி தூக்கி மூலையில் வச்சிடலாமா? மற்ற சமுதாயத்தோட பழகி ஒருத்தனுக்கு ஒருத்தி கேடு கட்ட அவன் சொல்லி வச்சிருக்கான். தப்பு அது. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உருப்படாத கலாச்சாரம். அப்படி சொன்னதன் விளைவாகத்தான் ஊருக்குள்ள பூரா விபச்சாரம் அப்பாட்டி எல்லாம் பெருகிறது. ஏங்கிறிய ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிதான் அதே கல்ச்சர் இங்கேயும் வச்சு 2வது கல்யாணம் உனக்கு என்னங்கிற உங்க அம்மா 2வது கல்யாணம் முடிச்சுட்டா உனக்கு எங்கப்பா வலிக்கு? உன் சோத்துக்கு வழி இல்லாம போயிடுச்சா? உன் சோத்துல மண்ணி போட்டாங்களா? ஆக கேடு கட்ட பிள்ளைங்க. ஏன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா நான் பல பேரை பாக்குறேன் எனக்கு அருகில அவ்வளவு. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2ஆம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பா 2ஆம் கல்யாணம் பண்றாரு. அம்மா பண்றது இருக்கு, அப்பா பண்றது இருக்குல்ல. அப்பா 2ஆம் கல்யாணம் பண்றாரு. அப்பா 2வது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 5-6 வருஷமா ஊருக்கே தெரியும் ஒரு பெண்ணோட தப்பான உறவுல இருக்கிறார். ஊருக்கே தெரிஞ்சது. முதல் மனைவிக்கும் தெரியும், பிள்ளைங்களுக்கும் தெரியும், ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 5-6 வருஷம்